ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு அட்டகாசமான சுவையில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ஒரு ஹல்வா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். 2 ஸ்பூன் உடச்சக்கல்லையை வச்சு அருமையான ஒரு சுவையில் ஹல்வா தாங்க செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் உடச்ச கல் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச உடச்சக்கல்ல பவுடரை 2 ஸ்பூன் அளந்து வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலர் மாதிரி நல்லா வாசனை வருங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து விட்டுங்க. சுமார் பார்த்திங்கன்னா ஒரு 8 நிமிஷம் அப்படியே வறுத்து விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், கலர் பாருங்கள் நல்லா மாறி வந்துருச்சு. நம்ம சேர்த்த மாவுக்கும் இப்போ இருக்கிற மாவுக்கும் பார்த்துக்கோங்க, ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ இதில் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. பாதி அப்படியே வச்சுருங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுருங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் பாதாம் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம நெய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. கலருக்காக கொஞ்சமாக சாஃப்ரான் மட்டும் நான் சேர்க்குறேன். உங்களுக்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா சுடு தண்ணியை நான் இதில் நம்ம எடுத்த ஒரே மெஷர்மெண்ட் கப்பு தாங்க. நான் 1.5 கப்பு தண்ணி சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு 1 கப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விடுங்க. இதுலேயே இந்த மாவு நல்லா வெந்து வந்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கை விடாமல் கலரி விடுங்க. பாருங்கள், நல்லா கெட்டி பட்டுடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப்புக்கே கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்வீட் ஜாஸ்தி சாப்பிட்றதா இருந்தால் இந்த 1/2 கப்பு முழு கப்பாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவிக்கோங்க வாசனைக்காக. இதையும் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா யாருன்னா கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டா உடனே சட்டுன்னு செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபிங்க. அது ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ பவுலில் மாற்றி வச்சுருங்க. நான் டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன். இப்போ ஒரே ஒரு கேஷ்யூ நட் மட்டும் மேலே வச்சுருங்க. பார்க்குறதுக்கா அழகாக சூப்பராக இருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணலாங்க. ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து பாருங்கள். ரொம்ப வாயில் வச்ச உடனே அப்படியே மெல்ட் ஆகிடும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.